எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா சூரியன் மற்றும் சந்திரன். இவங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தோணலாம். டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ராஜயோகம் படி பரமாத்மா சூரியன் சந்திரன் பற்றி என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் பேசுவோமே. சூரியன் ஒரு ஸ்டார், சந்திரன் அதாவது நில ஒரு நேச்சுரல் சேட்டிலைட். ஓகேவா? சேட்டிலைட் அல்லது செயற்கைக்கோள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிரகத்தை சுற்றி வருமா இருந்தால் அது பேர் சேட்டிலைட். ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ வண்டி ஓட்டுறோம், பெட்ரோல் ஊற்றுறோம், வண்டி ஓடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னா பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா வண்டி ஓடவே விடாது, திருப்பியும் பெட்ரோல் ஃபில் பண்ணணும். சூரியன் எங்கே இருக்குது? பூமியை விட்டு ரொம்ப தூரம் இருக்குது. அதுலேருந்து வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போது அதுக்கு யார் சப்ளை பண்ணுறா எனர்ஜியை? ஆனால் ரீஃபியூல் பண்ணினே இருக்கணும்ல, எரியணும்னா. இது அதிசயமாக இருக்குல்ல. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சூரியனில் ஹீலியம்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எரியும் போது திரும்பியும் ஹீலியத்தையே உருவாக்குது. அந்த ஹீலியம் திருப்பி எரியுது. பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு சின்ன பொருளை பூமியில் ஒரு சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அப்படி கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால், நம்ம அவங்கவுங்க தெருவுக்கே ஒன்று வச்சுன்னா அந்த தெரு ஃபுல்லாக வெளிச்சமாகவே இருக்கும். கரண்ட்டே எடுக்க வேணாம், அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அந்த அணுமின் நிலையெல்லாம் கிட்டத்தட்ட இதே கான்செப்டில் தான் தயாரிச்சிருக்காங்க. பண்ணியிருக்காங்க மனுஷங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் அளவுக்கு நம்மளால் பண்ண முடியல. இயற்கையாக இருக்கிற மாதிரி நம்மளால் செயற்கையில் கொண்டு வர முடியல. இல்லை, பியூட்டி பாருங்களேன். சூரியன் குடும்பத்தில் அதான் முக்கியம். சூரியன் இருக்க கிரகங்கள் சுற்றி வருது. இப்போ பூமி எடுத்துப்போமே, அது எப்படி இருக்குன்னா, எல்லாத்துக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. பூமியானது சுத்தாமல் ஒரு இடத்துல இருந்ததுன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சூரியன் அப்படியே இழுத்துரும் பூமியை. அப்போ என்ன ஆகிடும்? பூமியை கொலாப்ஸ் ஆகிடும், எரிஞ்சிடும் பந்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொட்டேட் பண்ண. பாருங்களேன், நம்ம படுத்து தூங்கும் போது கூட ஒரே வாக்கில் படுத்தோம்னு வச்சுக்கலாம், திடீர்னு அங்கே வெளிக்க ஆரம்பிச்சோம், உடனே நம்ம திரும்பி இந்த பக்கம் போடுறோம். கரெக்டாக நம்ம சூரியனோட அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகுது? இது ரொட்டேட் பண்ணுது, அப்படியே ரொட்டேட். அது பேர் தான் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு நாள் வருது. அது இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி போகுது. அப்படியே என்ன ஆகிடுதுன்னா, சூரியனை ஒரு வருஷத்தில் சுற்றியும் வந்தது ரெவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நிலாவானது பூமியை சுற்றுது. நிலா பூமியை இழுக்குது, பூமி நிலாவை இழுக்குது. அந்த அட்ராக்ஷனில் தான் அது ஆனால் சுற்றின்னு இருக்குது. புரியுதுங்களா? அது நிலா பூமியை இழுக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியும், கடலில் அலைகள் அதனால தான் உருவாகுது. அந்த தண்ணி அப்படியே இழுகுது நிலானது. பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதால திருப்பி அது கடலுக்கே போகுது. அதனால தான் கடலில் அலை வருது போகுது, நிற்காமல் போகுது. எப்போ நிலாவானது பூமிக்கு அருகில் வருதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க டைட்ஸ், அலைகள் பயங்கர உச்சத்தில் இருக்கு. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்தது, அதோட அட்ராக்ஷன் பவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்லணும்னா, சூரியன் சந்திரனோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கோங்களேன். சூரியனை நம்பி தான் இருக்குது ஜாதகமே. சூரியன் தான் முக்கியமான விஷயமே. சூரியனை வச்சு ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா, ஒருத்தருடைய தந்தையை பற்றி சொல்லலாம், அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி சொல்லலாம். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஜாதகம் 12 கட்டம் இருக்கும் இல்லையா? மேலேருந்து 2வது கட்டத்தில் யாருக்காவது சூரியன் இருந்ததுன்னா சூரியன் உச்சத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கவங்க 100 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் 100 பேர் ஜாதகத்தில் ஒரு 90 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏன்னா யார் கீழேயும் வேலை பண்ண முடியாது அவங்களால. அவங்க கேரக்டர், அவங்க லீடராகவே இருப்பாங்க. ஒரு வேலை ஒரு கம்பெனியில் வேலை தான் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. அப்படிப்பட்டவங்க கூட ஒரு சூப்பர்வைசராகவோ மேனேஜராகவோ இருப்பாங்க. அவர் கீழே ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஜாதகத்தை கண்டுபிடிச்சிடலாம். சந்திரனை வச்சு ஜாதகத்தில் ஒருத்தருடைய தாயை புரிஞ்சுக்கலாம், எண்ணங்களின் ஓட்டத்தை புரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன் 2வது ஹவுஸ்ன்னு, அது மாதிரி 3வது ஹவுஸில் சந்திரன் இருந்ததுன்னா அவருடைய எண்ண அலைகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு சொல்யூஷன் கொடுப்பாங்க.
எண்ணங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும். ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும் அப்படின்னா லக்னம், தான் பிறந்த நேரம்னு அர்த்தம். அதுலேருந்து 4வது வீடு வந்து தாயை குறிக்கிற வீடு, லக்னத்துலேருந்து 9வது வீடத்தை குறிக்கிறது வந்து சூரியனை குறிக்கக்கூடிய வீடு. அப்போது ஜாதக கட்டத்தில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ஒரு வாரம் மண்டே டு சண்டே டு சாட்டர்டே இல்லையா? ஸோ சண்டே சூரியனுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் சண்டே. அதுவும் ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? அதேமாதிரி இந்த ஹத யோகான்னு சொல்கிறோம் இல்லையா? ராஜயோகான்றது மனசுக்கானது, ஹத யோகான்றது உடம்புக்கானது. அதுலேயும் பிரதானமான எக்ஸசைஸ் என்னென்னா சூரிய நமஸ்கார். சூரியனை பார்த்து அதோடைய ஒளிக்கதிர்கள் காலங்காத்தால் விடியல் வரும்போது பண்ணணும். அது ஆக்சுவலாக சூரியனை பிரார்த்தித்து நம்ம பண்ணுறோம். ஒரு 13 ஆசனாசங்கள் சேருது அதில். அது பண்ணுறவங்க தினசரி பண்ணுறவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம்லாம் பயங்கரம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கும் ராஜயோகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வருவோம் சப்ஜெக்ட். இப்போது நம்ம மனிதர்கள் ஒரு ட்ராமா போடணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க வசதிக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் லைட்ஸ் எல்லாம், டிஸ்கோ லைட் அப்படி என்னது எரிஞ்சு அணைஞ்சு எல்லாம் அந்த மாதிரி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல. பெரிய ஸ்டேஜ் தான், ரொம்ப பெரிய ஏரியா எடுக்கிறாங்க, லைட்டிங்லாம் பத்தமாக பண்ணுறாங்க, இல்லை பண்ணுறாங்க. எதுக்கு? அந்த நிகழ்ச்சி கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு. இந்த ட்ராமா 5000 வருஷத்துக்கான ட்ராமா இந்த பூமின்ற நாடக மேடையில் நடக்குது. நடத்துறது யார்? சாட்சாத் கடவுள். அவரோட வசதி, அவரோட திறமை என்ன பண்ணுறாரு, பகல் என்ற 24 மணி நேரத்தில் பகல்ற நேரத்துக்கு சூரியன்னு ஒரு விளக்கு வைக்கிறார், ராத்திரியில் சந்திரன் ஒரு விளக்கு வைக்கிறார். அவர் வசதி அப்படிங்க, அவரோட லெவல் அதுங்க. பரமாத்மா சொல்கிறாரு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நாடகத்தில் இவ்வளோ தான் பங்கு, முடிஞ்சு போச்சு. நம்ம தான் பக்தியில் என்ன சொல்கிறோம், சூரிய தேவதாய நமகா, சந்திர தேவதாய, நம்ம எல்லாரையும் தான் கடலாக்கிட்டோம்ல. இதை தவிர இந்த ட்ராமாவில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பெரிய வேலை இல்லைன்றார். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இத்தனை பில்லியன் வருஷம் ஆயிடுச்சுன்னா சூரியன்ற பால் எரிஞ்சினே இருக்குல்ல, டப்புன்னு தானாக வச்சிரும்ன்றான். பூமியானது சூரியனை சுற்றி சுற்றி வருது. அப்படி சுற்றி சுற்றி வரும்போது ஒரு நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ போய் சூரியன்கிட்ட போய் மாட்டின்னு பூமியும் அழிஞ்சிரும். இதெல்லாம் சொல்கிறது யார்? சயின்ஸு. பரமாத்மா சொல்கிறாரு, இந்த ட்ராமா இன்ஃபனைட், முடிவில்லாதது, ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாதது. எத்தனையோ கோடி வாட்டி நடந்து முடிந்தது, இனியும் எத்தனையோ கோடி நடக்க இருக்கிறது. இந்த சூரியனோ பூமியோ நிலாவோ வேறு கிரகங்களோ எரிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும்ன்றது கிடையாதுன்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் இதை பற்றி நீ மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியனும் சந்திரனும் இந்த நாடக மேடையின் ஃபோக்கஸ் லைட்ஸ், அவ்வளோதான் பரமாத்மா சொல்கிறார். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.